ஞானகுரு அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய உபதேசங்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான அருள்ஞான வாக்காக நமக்குள் பதிவு செய்வார்கள். அதுபோன்று இதிலையும் நாம் இந்த உடலுக்கு பின் எங்கே செல்ல வேண்டும், எந்த வழிப்படி அதை முயற்சி செய்ய வேண்டும், அவ்வாறு முயற்சி செய்தால் நாம் செல்லக்கூடிய இடம் அல்லது எங்கே செல்கிறோம் என்பது எப்படி புலப்படும் என்பதை இதிலே உணர்த்துகின்றார்கள். இந்த உலகம் முழுவதுமே கடுமையான அஞ்சுகள் பரவிக் கொண்டிருக்கின்றது. எப்பொழுது வேண்டுமானால் எது வேண்டால் நடக்கலாம் என்ற சூழ்நிலை உருவாகிறது. இது எல்லோருக்குமே தெரிந்ததுதான். ஆகவே ஒரு சாக்கடைக்குள் பன்றி அதை எண்ணாதபடி அதற்குள் இருக்கக்கூடிய நல்லதை அது எவ்வாறு நுகரக்கூடிய தன்மையாக அது செயல்படுகின்றதோ, அதன் உணர்வை நுகர்ந்து நல்லதை வளர்த்து மனிதனாக பரிணாம வளர்ச்சிக்கு வந்ததோ இதைப்போலதான் இன்று மனிதனாக இருக்கக்கூடிய நாமும் இந்த உலகம் கடுமையான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அத்தகைய நிலையில் அந்த இருளை வென்று மகரிஷி ஞானிகள் எப்படி பேரருள் பேரொழியாக இந்த துருவ நட்சத்திரமாக சப்தரிஷி மண்டலங்களாக ஒளியாக ஆனார்களோ, அந்த சக்தியை நாம் பெற வேண்டும். அத்தகைய சக்திகளைத்தான் உங்களை பெறச் செய்து கொண்டிருக்கின்றோம், அதை வலுவாக்கச் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக வராகன் நாட்டத்தை பிளந்தது போன்று இந்த காற்று மண்டல விஷத்தன்மைகளை பிரித்து சப்தரிஷி மண்டலத்தை நாம் சென்றடைய முடியும். ஆக இந்த உடலிலே, இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடத்திலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா, சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இதையே சதா சர்வ காலமும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சிறுக சிறுக நாம் இதை வளர்த்து கொண்டே வந்தோம் என்றால், இந்த கடைசி காலம், அதாவது இந்த உடலை விட்டு எப்பொழுது பிரிகிறோம் என்று நாம் எண்ணுகின்றோமே, அல்லது அது நமக்கு தெரியாது, எப்பொழுது இறப்போம் என்று யாருக்கும் தெரியாது என்று சொல்லுகின்றீர்களே, அந்த கடைசி கால தன்மைகள் உங்களுக்கு தெரியும் என்று வாக்காக ஞானகுரு இங்கே நமக்கு பதிவு செய்கின்றார். ஏன்னா அந்த வாக்கின் பிரகாரம் நாம் அதை பதிவு செய்து கொண்டால் அந்த தெரிந்த நிலைகள் கொண்டு நாம் எங்கே செல்லுகின்றோம், எங்கே போகின்றோம், எந்த நிலை அடையப் போகின்றோம் என்ற நிலை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி தெரிந்து கொள்ள வாய்ப்புக்குத்தான் இதை பதிவு செய்கின்றார். ஆக வெளியிலே சென்ற பின் இந்த உணர்வுகள் எங்கே பதிவானதோ அந்த நிலைகளை வின் சென்ற நினைவு, ஏனென்றால் இதுதான் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் ஞானகுருவுக்கு உணர்த்தப்படும் பொழுது என்னுடைய உயிரான்மா யாருடைய ஈர்ப்பிலும் சிக்காது, அந்த வைகுண்ட ஏகாதசி என்று எவ்வாறு வின் செல்கின்றது என்பதனை அந்த உடலிலிருந்து அந்த ஆன்மா ஒளி சுடராக தன் உடலிலிருந்து அந்த ஆன்மா பிரிந்து, அதாவது அதிலிருந்து உமிழ்த்தக்கூடிய ஒளி கற்றைகள் பிரிதோர் எந்த நிலைகளையும் தன் அருகிலே விடாதபடி அது ஏகாந்தமாக எவ்வாறு வின் செல்கின்றது, அந்த சப்தரிஷி மண்டல எல்லை அடைகிறது என்பதை குரு எனக்கு நேரடியாக காட்டிய நிலை என்று ஞானகுரு சொல்லுகின்றார். அந்த குரு வின் சென்ற அந்த நினைவு அதை நிச்சயம் நமக்கு ஊட்டும். ஆக நாம் போன பிற்பாடு யாருக்கு தெரியும், எவருக்கு தெரியும் என்றெல்லாம் சிலர் நினைக்கலாம். ஆக இதையெல்லாம் அறியக்கூடிய பருவங்கள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்றால், எல்லாவற்றையும் அந்த குரு வழியில் நானும் அறிந்து கொண்ட நிலையைத்தான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். சும்மா ஏதோ பேருக்கு அல்ல, நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நினைவை கூட்டினால் நிச்சயமாக அதை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன் என்று குரு உணர்த்துகின்றார். ஆக வசிஷ்டர் நாம் எதை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியையும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரொழியையும் எல்லா மகரிஷி சக்தியும் எந்த அளவுக்கு நாம் ஆசைப்பட்டு அது பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உயிரான ஈசனிடம் வேண்டுகின்றமோ அது நமக்குள் பிரம்மமாகின்றது. பிரம்மம் என்றால் நம் உடலுக்குள் உருவாகின்றது. நம் எண்ணங்கள் அந்த மகரிஷினால் உணர்வு பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் சக்தி பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நொடியும் நிரம்பினால் அதற்கு பெயர்தான் வசிஷ்டர். அந்த உணர்வின் சக்தி நமக்குள் பெறப்படும் பொழுது பிரம்மமாகின்றது. ஆக பிரம்மகுருவின் மனைவியார் அருந்ததி அந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தியை நம்முடன் இணைய செய்யப்படும் பொழுது தீமைகளை அகற்றும் சக்தியாக பெறும். அந்த சக்தியை நாம் பெற முடியும். ஆக இந்த மனித வாழ்க்கையில் எத்தனை சங்கடங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள் எது வந்தாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை அப்பொழுதெல்லாம் சேர்த்து கொண்டே வந்தீர்கள் என்றால் அதை மறக்க முடியும், அதை மாற்றிக்கொள்ள முடியும். தீமைகளை அது சிறுக்கச் செய்யும், தீமைகளை வலுவை குறைக்கச் செய்யும். நம்முடைய சிந்தனைகள் வலுப்பெறும். நம்மை சிந்தித்து செயல் அந்த ஆற்றலை, அந்த ஆக்கப்பூர்வமான செயலை உண்ணும். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் துருவ நட்சத்திரத்தின் உடலில் சப்தரிஷி மண்டல உடலை நாம் சேர்த்து கொண்டே வந்தால் நாம் இந்த உடலுக்கு பின் அது நாம் எங்கே போகின்றோம், சப்தரிஷி மண்டலத்தில் ஈர்ப்போட்டத்தில் எவ்வாறு இணைகிறோம் என்பது நாம் தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இது நான் மற்றவரிடம் சொல்லிவிட்டே நான் இன்று ஒளியின் சரீரம் ஆகின்றேன்,
யாரும் என்னை நினைத்து வேதனைப்படாதீர்கள், ஏனென்றால் இப்படி பின் சென்ற அன்பர்களும் உண்டு. ஆக யாரும் என்னை பற்றி கவலைப்படாதீர்கள், சப்தரிஷி மண்டலத்தில் நான் இணையப் போகிறேன், அழியா ஒளி சரீரம் பெறப்போகிறேன் என்று சொன்ன அன்பர்களும் உண்டு. அதைத்தான் ஞானகுரு இங்கே நமக்கு ஞாபகப்படுத்தி அத்தகைய ஆற்றலை, அத்தகைய தகுதியை, அத்தகைய சக்தியை நாமும் வளர்த்து இந்த உடலுக்கு பின் அழியா ஒளி சரீரம் ஏகாந்தமாக எத்தகைய வேதனை இல்லாது, இன்னல் இல்லாது, துன்பம் இல்லாது பேரருள் பேரொழியாக நாம் சென்றடைய வேண்டிய எல்லையை, நம்முடைய பயணம், இந்த வாழ்க்கையினுடைய பாதை அந்த எல்லையை நோக்கி இருத்தல் வேண்டும் என்று நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள்.